அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, திருக்குறளின் மேலாண்மை கருத்து அப்படின்னு அந்த தலைப்பில் நம்ம வந்து ஒரு பகுதி பார்ப்போம். இந்த மேலாண்மை அப்படின்னா மேனேஜ்மெண்ட். நம்ம நிர்வகிக்கிறது, ஒரு இதை வந்து ஒரு தொழிலை தொடங்கி அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எப்படி ஆட்களை பணியமர்த்துவது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மேலாண்மை என்பதற்கு ஒரு அமைப்பு, துறை, நிறுவனம் முதலியவற்றில் கட்டுப்படுத்துதல், கண்காணித்தல், பராமரித்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய செயல்பாடு என கிரியாவின் தற்கால தமிழகராதி பொருள் உரைக்கிறது. இப்போ கிரியாவின் தமிழகராதி பார்த்திங்கன்னா, ஒரு மேலாண்மை என்பதற்கு இந்த ஒரு துறையை வந்து நிறுவுறது, அந்த அமைப்பு பராமரிக்கிறது, கண்காணித்தல், இதெல்லாம் வந்து மேலாண்மைக்கு உண்டான அந்த சொல்லாடலை வச்சுக்கிட்டு, அந்த சொற்களை வச்சுக்கிட்டு கிரியாவின் தமிழகராதியை வந்து நமக்கு வந்து அதை சான்றை எடுத்து சொல்லுது. இப்போ தனிநபரை வந்து ஒரு குழு சார்ந்த ஒரு தனிநபர்களோ ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு ஆய்ந்தறிந்த முடிவுகளை திட்டமிடுவதோடு அவற்றை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது பொதுவான மேலாண்மை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலாண்மைக்கு யார் யார் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த மேலாண்மை அப்படின்னா ஒன்று திட்டமிடுதல், அப்புறம் ஒருங்கமைத்தல், அப்புறம் பணியமர்த்துதல், அப்புறம் வழிநடத்துதல், அப்புறம் ஒருங்கிணைத்தல், முறைப்படி எடுத்துரைத்தல், வரவு செலவு திட்டமிடுதல். இதுதான் வந்து நமக்கு வந்து மேலாண்மை கருத்துக்களாக திருவள்ளுவர் வந்து பல திருக்குறள்களில் வந்து எடுத்துரைக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்ட பிறகு அது என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து சான்றாக எடுத்து உரைக்கிறாரு. அப்புறம் திட்டமிடல், பிளானிங் இருக்குல்ல, இந்த திருக்குறள் 3 திருக்குறளும் நம்ம திட்டமிடுதலுக்கு சான்றாகும். ஒருங்கிணைப்புக்கு இந்த ஒரு 6 திருக்குறள் சான்றாகவும் நமக்கு வந்து திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த ஒருங்கிணைத்தல், முறைப்படி எடுத்துரைத்தல், வரவு செலவு திட்டமிடுதல், இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த தலைப்புக்கு ஏற்ற போல் பல திருக்குறளை எழுதியிருக்காரு. அதன் பிறகு காப்பியங்களை பார்த்திங்கன்னா நமக்கு 2 வகையை நம்ம சொல்லியிருக்கோம். காப்பியத்துக்கு நம்ம வந்து பொருள் கொள்ளணும் அப்படின்னா காப்பியம், பல மரபுகளை குறிப்பாக இலக்கண மரபுகளை காத்து நிற்பது காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் அப்படின்னாலும் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பெருங்காப்பியம்னா அறம்பொருள் இன்பம் வீடு. அப்போது இந்த 4 உறுதிப் பொருள்களில் ஏதோ 1 அல்லது 2 குறைந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காப்பிய இலக்கணம் அப்படின்னாலும் வந்து தொல்காப்பியம், தண்டி அலங்காரம், அந்த பாகுபாட்டுக்குள்ள 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தண்டி அலங்காரத்தையும் நடக்கிறாங்க. அப்புறம் வந்து ஐம்பெருங்காப்பியத்தில் நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய நூல்களை வந்து நமக்கு வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுங்காப்பியம் இது பெருங்காப்பியம் பார்த்தீங்கன்னா, அது சிறுங்காப்பியம் பார்த்தீங்கன்னா சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார் காவியம், சோதர காவியம், நாககுமார காவியம், இந்த 5ம் வந்து சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை ஒவ்வொரு எந்தெந்த காப்பியங்கள் எந்தெந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பௌத்த காப்பியங்களாக வந்து மணிமேகலை, குண்டலகேசி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சமண காப்பியங்களாக வந்து சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இல்லைங்க, நீலகேசி, பெருங்கதை, யசோதர காவியம், நாககுமார் காவியம், உதயகுமார் காவியம், சூளாமணின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சைவ காப்பியம் வந்து பெரிய புராணம், திருவிடையாளர் புராணம், சுந்தர பாண்டியன், கடம்பவன புராணம், அப்படி திருவாலவாய் உடையார், திருவிளையாடல் புராணம் அப்படின்னாலும் வந்து சைவ காப்பியங்களாக சொல்கிறாங்க. இஸ்லாமிய பெருங்காப்பியங்கள் வந்து இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய காப்பியங்களும், அப்புறம் வந்து கிறிஸ்துவ காப்பியங்களாக தேம்பாவணி, இயேசு காப்பியமும், அப்புறம் ஈழத்து காப்பியம் கண்ணகி வழக்குரை காதையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து அவங்க இலங்கையில் வந்து ஈழத்து காப்பியங்களாகவே அவங்க வந்து பாடத்திட்டங்களில் வச்சுருக்காங்க. இது ஒரு பகுதி. அப்புறம் தமிழகத்தில் சமண பௌத்த சமயங்களின் தாக்கம் அவை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.